ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி விறகடுப்பில் தான் நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கி அதுதான் ஸ்பெஷல், சண்டே இல்லையா? ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்ட்டு இன்றைக்கி அந்த செட்டப்பில் தான் நம்ம லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ விறகடுப்பு செட்டப் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மண்பானை வச்சாச்சு. ஸோ ஹீட் ஆனதுமே அதில் வந்து நம்ம ஆயில் போட்டாச்சு. ஆயிலுமே கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சக்கல்ல, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, தென் கசகசை, அந்த அன்னாச்சி பூ, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டுருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுமே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி, தென் தக்காளி போடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். போட்டாங்க தக்காளி. நெக்ஸ்ட்டு வந்து இதையுமே நல்லா வந்து இப்போ வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா, அதாவது ரொம்ப வதக்கிக்க வேண்டாம், கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கினா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே நான் இதில் தான் போட்டிருக்கேன். ஸோ தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் ரெடி பண்ணலாம். எல்லாமே இதிலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ என்னால் ஆக்சுவலி வீடியோ கொஞ்சம் தூரம் வச்சு தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹீட்டு ரொம்ப இருக்குது, அதுதான், அதனால் கிட்ட போக முடியல. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மட்டன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், தென் தனியாத்தூள், இது எல்லாமே போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு தனி பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா இதுதான் நம்மளுடைய குழம்பு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மண்சட்டியில் மறுபடியும் வந்து ஒரு எண்ணெய், தென் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம், அதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு, நாங்கள் வந்து இங்கே ராக் சால்ட்டு, கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மட்டனையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனை நம்ம சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம், குக்கரில் வேக வைக்கல, சரிங்களா? இந்த மட்டன் வேகிற கேப்பில் தான் வந்து நம்ம மசாலா போயிட்டு அரைக்க போகிறோம். அதை நம்ம எப்படி அரைக்க போகிறோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டுட்டு தென் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுவாங்க. எஸ், வாட்டர் வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணியாச்சு. ஸோ அது நல்லா வேகட்டும். அந்த வேகிற கேப்பில் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, விறகடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா மசாலாவுமே அதே மாதிரி அந்த வேலையே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உரல் வந்து சூஸ் பண்ணி இப்போ அதில் வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இது டக்குன்னுலாம் ரெடி ஆகாது, ரொம்ப நேரம் ஆகும் ரெடியாக. பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்குது, பார்த்தாலே தெரியும், லைட்டாக அரைப்பட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதான் கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் சும்மா உரலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைப்பேன்னு நினைப்பீங்க. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உரலில் தான் ஆட்டிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக ஆகுது.
ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம், இப்போ நான் கொஞ்சம் நேரம். ஸோ மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மசாலா இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்ல மைய அரைச்ச மசாலா. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா ஸ்பைஸியாக சூப்பர் டூப்பரான ஒரு லன்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணல, நம்ம தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். உப்புமே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஆட் பண்ணி தான் வதக்கியிருக்கோம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி கொதி வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சியா. நெக்ஸ்ட்டு அதே விறகடுப்பில் நம்ம சோறையும் வந்து வெடிச்சாச்சு. சாதம், சோறு சொன்னால் கோச்சிப்பீங்கள்ல, சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அதையும் வந்து நம்ம விறகடுப்பில் தான் பண்ணியிருக்கோம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டிய வேலை தான். ஸோ கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு ரெடி, சாதமும் சுட இருக்குது. லுக் அட் தட் குழம்பு. நான் சாப்பிட போகிறேன். வாவ், லுக் அட் தி கலர். நேச்சுரல் கலர் போடவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. நான் மேலேயே டேஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ மறுபடியும் டேஸ்ட் பண்ணுறேன். சுடுது. மட்டன் கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சாப்பிட்லாமா? வேறு லெவல் டேஸ்ட்டு. சும்மாவா சொன்னாங்க? உரலில் மசாலாவை அரைச்சி இடித்து செஞ்சால் அதனோட சமையல் ருசியே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய். இதேமாரி அடுத்த வாரமும் ஏதாச்சும் சமைக்கலாம். என்ன சமைக்கலான்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அடுத்த வாரம் என்ன சமைக்கலான்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம சமைக்கலாம். இதே மாதிரி விறகடுப்புலேயே சமைக்கலாம். இப்போ எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட போட்டோமா? பாய்.